அனைவருக்கும் வணக்கம். எஸ்போர்ட் தமிழ் சேனல் உங்கள் சேகர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் பொரியல் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிளாக நல்ல ஹெல்த்து உடம்புக்கு சமைக்கிறோம், ருசிக்கிறோம். வாங்க. இப்போ தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா? தேங்காய், கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், வெங்காயம், 3 பீட்ரூட்டு. சரிங்களா? இது தேங்காய் பூவாக துருவி வச்சுருக்கிறேன். இந்த கடலைப்பருப்பையும் மிளகாயும் வறுத்துட்டு பொடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? கடலைப்பருப்பையும் மிளகாயும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். நல்லா வறுபட்டுட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கும். இப்போ பீட்ரூட்டை நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ கடலைப்பருப்பு மிளகாயை அரைச்சிக்கும். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ தாளிப்புக்கு போவோம். இப்போ கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். கடுகு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறோம். சரிங்களா? வெங்காயம் லைட்டாக பொன்னிறமாக வதங்கட்டும். இப்போ இதில் நம்ம பீட்ரூட்டு சேர்த்துவோம். இப்போ பீட்ரூட்டை சேர்த்துக்கோம். போதும். இப்போ இதில் பீட்ரூட்டை சேர்த்துக்கிறோம். நல்லா வெந்துக்கிட்டுருக்கு. நல்லா வேகட்டும். இதில் இப்போ நம்ம தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா கிளறி விட்டுக்கிறோம். இப்போ இந்த கடலைப்பருப்பு மிளகாய் அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, இதில் சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்துட்டு வேறு எதுவும் மிளகாத்தூள் போட்டுறக்கூடாது. ஏன்னா இதிலே நம்ம ஒரு 5 மிளகாய் இதில் சேர்த்துருக்குறோம். சரிங்களா? அப்படியே கலரி விடுறோம். அப்படி இருக்குதுங்களா? இப்போ இதில் தேங்காய் பூ போட போகிறோம். இறக்கம் போகும்போது தேங்காய் பூ போட்டுக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா ஒரு டேஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். சரிங்களா? நல்லா வெந்துடுச்சு. இப்போ தேங்காய் பூ போடும். ஒரு 2 நிமிஷம் இருங்க. இப்போ தேங்காய் திருவி வச்சதை இதில் போட்டுக்கிறோம். சரிங்களா? போட்டுட்டு ஒரு கலரி இருக்கிறோம். அவ்வளோதான். லைட்டாக கலரிட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறோம். சரிங்களா? இந்த பீட்ரூட் பொரியல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வணக்கம்.